வணக்கம், நான் டாக்டர் அர்ச்சனா ஹாய்க்கிறேன். ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ உண்டு. அதாவது என்னென்றால், இந்த ஊடகம்ன்றது எவ்வளவு பிள்ளையான கருத்துக்களை மக்களிடையே கொண்டு திணிக்குதுன்றதுக்குரிய சின்ன உதாரணம் ஒன்று சொல்லுவோம்னு பார்த்தேன். நான் இந்த ஐபிசி தமிழ் எனப்படுகின்ற அது யாரால் இயக்கப்படுகின்ற ஊடகமோ தெரியலை. அதில் வந்த ஒரு பிள்ளையான ஒரு நியூஸ் உண்டு. நான் உங்களுக்கு எப்படி பிள்ளையான நியூஸ் வந்து போட்டு காட்டுறேன். அதில் தெரியும் இந்த ஊடகம் எவ்வளோ ஒரு பிழையான விதத்தில் பொதுமக்களை பாதிக்கலாம்னு இந்த நியூஸை கேளுங்க ஒருக்கா. அமைச்சர் அங்கிருந்து செல்லவே கூட்டத்தில் நின்று அதிகாரிகளுடன் குழப்பத்தில் ஈடுபட்டிருந்தார். இதேவேளை அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், ஆளுநர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்ற கலந்துரையாடலில் அனாமதீயமாக குறித்த நபர் பங்கேற்றமை சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் அழியா விருந்தாளியாக பங்கேற்று சாவகச்சேரி வைத்தியசாலை முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சனாவும் முகநூல் நேரலை செய்தமையும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் குழப்பம் விளைவித்த நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன் மேற்கொண்டுள்ள விஜயத்தின் போது இடம்பெற்ற கலந்துரையாடலில் குழப்பத்தை ஏற்படுத்திய இந்த நபரை போலீசார் கைது செய்திருந்த நிலையிலேயே அவருக்கு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சாவகச்சேரி வைத்தியசாலையில் தற்போது நியமனம் பெற்று கடமையில் இருக்கும் அதிகாரியே வைத்தியசாலையின் தற்போதைய பதில் வைத்திய அத்தியட்சகர் என சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன் இதன்போது தெரிவித்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. அது அப்படி இருக்கத்தக்கனையா நாங்கள் போவோம். கால் ரெக்கார்டிங்ன்ற ஒரு செக்ஷன் இருக்குது தானே ஃபோனில், அதுக்கு போவோம். அதில் ඩොක්ටර් ලාල් පනාපිලි ගුඩ් මොනින් සර් මිස් කෝල් එකක් තිබ්බාසේ මම දැන් තමයි වොෂර් දාලා ආවේ හරි මේ secretary and the minister requested you to come to sir PD office at 12 o'clock. Okay sir, okay, I'll come just right okay sir, okay, thank you ரைட். அது செக்ரட்டரியும் மினிஸ்டரும் என்ன பிடி ஆஃபீஸுக்கு வர சொல்லினோம்ண்டு. இது எடுத்திருக்கு 17 ஜூலை 8:59 AM நான் சொன்ன இன்விடேஷன். Wait, my phone. Actually, 12 o'clock not to PD office में जो provincial council office में खाई करी ना. හයිදරි sir, හරි මං එන්න sir. right sir, හරි okay. ரைட். இது டாக்டர் லால் பனாபட்டி சார் அன்றைக்கு 10:56 ப்ரோக்ராம் நடந்துகிட்டு நான் போகலை. அதாவது நான் போனால் திரும்ப சொல்கிறேன், சில விஷயங்கள் ஊடகங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. பரவாயில்ல, ஊடகத்துறை சம்மந்தமாக நாங்கள் ஒரு நாளைக்கு கதைப்போம். அன்றைய தேதி 10:56 வரைக்கும் நான் போகலை. முதல் நாள் இரவு எனக்கு சொல்லிட்டு நான் வாங்குவோன்னு சொல்லி நான் போகலை. அடுத்த நாள் காலமாக 10:56 வர சொன்ன பிறகும் 10:56 அடித்து ப்ரோக்ராம் தொடங்கி நீங்கள் ஏன் வரையிலேருந்து டால் பண்ண அப்படியே சார், அவர் அப்பா மாதிரி முதல் நான் மரியாதையாக வச்சுருந்தேன். நான் இட்ஸ் ஓகே. அவர் அடித்து சொன்னவர் எனக்கு ஏன் நீங்கள் வரையணும். அதுக்கு 11 மணிக்கு பிறகு தான் நான் போனேன். மறுபடியும் நான் அந்த கூட்டத்துக்குள்ளுக்குள்ளே போகலை. கூட்டத்துக்குள்ளுக்குள்ளே போகாமல் நான் வெளியில் தான் இருந்தேன். நான் வெளியில் இருந்துட்டு அப்போது ஒவ்வொரு அரசியல்வாதியும் முதுகில் குத்த நான் அதிலேருந்து போஸ்ட் போட்டுக்கொண்டு நான் ஒரு ஆள் அவுட்டுன்னு சொல்லி நான் அந்த நேரத்தில் ஒரு மைக்க வேண்டியிருந்தால் அல்லது பொதுமக்கள் நடுவில் போய் நின்று ஒரு மைக்க வேண்டியிருந்தால் ஒவ்வொரு அரசியல்வாரும் ஏதோ சொல்லுவினம் சொல்கிறது சரியில்லை, ஏதோ கட்டுவினம், ஏதோ பாதுகாப்பாக அது கிழிஞ்சிருக்கும். நான் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கணுமென்றதுக்காண்டி அதை நான் செய்யலை. அதுக்கு பிறகு அந்த ப்ரோக்ராம் நடந்து கிட்டத்தட்ட முடிகிற நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே நான் வெளியால் வந்துட்டேன். வெளியால் நான் ரங்கி என்ற கார் எடுத்துக்கொண்டு போயிட்டேன். அது சம்பந்தமாக அதுக்கு பிறகு நான் போன பிறகு பனாப்பட்டி சார் எனக்கு கோல் அடித்தவர். அது இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது 10:56 எனக்கு சொல்கிறார் பனாப்பட்டி சார், கேளுங்க. PD office में जो provincial council office में खाई करी ना. හයිදරි sir, හරි මං එන්න sir. ரைட். கைதடிக்கு நான் பாருன்னு சொன்ன வீடியோ 10:56 17 ஜூலை சரிதானே. அப்புறம் 1:42 சார்
You didn't come, no? නෑ සර් මම අවිලා හිටියා සර් මම ඉවර වෙනකන් හිටියා මේ කේසරම් සර්ගේ vote of thanks වෙනකන් හිටියා ඊට පස්සේ තමයි ගියේ. කොහෙද ඉතින් ඊට පස්සේනේ කතා කරන්න තියෙන්නේ. සර් මම හිතුවා ඒකේ ඒ වෙලාව කතා කරනවා කියලා මේ ඊට පස්සේ මම ගියා සර් මේ එතන නිකන් ඉන්න බෑනේ සර් මම ඒක නෑ ඊට පස්සේ අර තේබොණ්ඩ යන වෙලාවේ නිකන් කතා කරන්න හැදුවේ. සර් මේ ඉල්ල ඊට පස්සේ ඔයද කියලා කෝ ඊට පස්සේ නෑ මේ ඊට පස්සේ මෙන්න මේ සිගරට්ලා මේ මිනිස්සු පිටත් වුණා මේ ඔයද මනෝ යන්නේ. සර් හරි සර් හරි. ඉතින් එනකද මනෝ වලට එන? මනාර් වලට එනවාද සර්? එහෙනම් එන්න සර් මං එන්නම්. නෑ ඔතන දැන් ඔබගේ තියෙන මොන හරි ග්‍රීවන්ස් එකක් ගැන කතා කරනවා. ඔතන ගියේ දැන් ඔය හොස්පිටල් එකේ ඉන්න එක ඔයාට ප්‍රශ්නයක් නේ ඔතන. සර් මට ලියුම තමයි තාම මොකද ලියුම නෑනේ සර් මට මේම කරන්න හොඳ නැහැ. මොකද නැත්තේ? මොකුත් නැහැ මට ලියුම හම්බෙලා නැහැ තාම මොකුත් එකක්වත් නෑ ඔයාලට මිනිස්ට්‍රි රිපෝට් කරන්න කියලා ලියුමක් කියවලා තියෙන්නේ ඒක සර් මේ ලියලා තියෙන සිංහලෙන් සර් මට ඒක කියවලා දුන්නා ඒක මට මේ සිංහලෙන් නෙමෙයි ඉංග්‍රීසි වලින් ලියලා තියෙනවා සර් ඒක මම එනම් මේ ජීවන මිස්ටර් අහලා ගන්න සර් ඒක තිබ්බා නේද තිබ්බට හරි මම ඔයාලට මාගාව රිපෝට් කරන්න කියලා 17 තියෙදි සර් මම ගන්න සර් ඒක අරගෙන මට එන්න පුළුවන් මම ඔකට එකක් තිබ්බා නැත්නම් VOP වදිනවනේ සර් ඒකයි එහෙම කරනවද මම VOP ගන්නවද ඒක කියලා හරි හරි සර් හරි thank you sir okay இப்போ நீங்கள் சொல்லுங்கோ அலையா விருந்தாளியாக போனது யார் ஐபிசி நியூஸ் நீங்கள் ஃபேமஸாக வரணும் என்றால் ஏதாவது கலட்டி போட்டு நடுவில் ரோட்டில் நின்றால் உஷாந்தனை இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இனி வாழ்க்கையில் போக மாட்டேன் ஐபிசி நியூஸுக்கு இல்லை இப்படியும் ஒரு ஊடகம் செய்து இந்த ஊடகத்தால் நீங்கள் கொஞ்சம் காசை உழைச்சி யூடியூபுக்கு போய் அதுக்கு நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டாமல் இப்படி போய் டங்குவார் ஆடுகிறது வந்து அதாவது நீங்கள் அதில் சொல்லியிருக்கீங்க அலையா விருந்தாளியாக வந்திருந்த வைத்தியர் முன்னாள் பதில் வைத்தியர் 17ஆம் தேதி காலமையும் என்னோட கடிதம் இல்லை சரியா நீங்கள் போய் இந்த யோசிக்கக்கூடாது அதான் சொன்னனே சரியான கவலைடா தமிழன் தான் தமிழனை கொள்வது இப்போ கூட கண்ணில் இருந்த தண்ணீர் வருது ஆனால் தண்ணியாக வரல ரத்தமாக வருது தமிழன் தான் தமிழனை கொள்வது முக்கியமாக இந்த ஐபிசி நியூஸ் மாதிரி யார்கிட்டையோ காசை வேண்டி கொண்டு நீங்கள் போடுற நியூஸுகள் முக்கியமாக உஷாந்தன் எங்களோட ஜெஃப்னாயிண்ட் ஓல்ட் பாய் இப்போ நடத்துகிற இந்த பெரிய தங்குவார் போரே எங்கள் ஜெஃப்னாயிண்டுக்கலாம் ரஜீவன் ஜெஃப்னாயிண்டு நான் ஜெஃப்னாயிண்டு சம்மந்தப்பட்ட என்று சொல்கிறது சட்டத்திறனியின் ஜெஃப்னாயிண்டு அதுக்கு பிறகு அந்த தவக்க கரப்புத்தான் பேத்தேல் எல்லாம் ஜெஃப்னாயிண்டுக்கு அவமானண்டா பாவம் எங்கள்கிட்ட ஜெஃப்னாயிண்டு அன்னை தாய் என்று சொல்கிறது சரியான கவலை என்னென்றால் நீங்கள் சொல்லி யோசிக்க கூட நான் அது அலையா விருந்தாளியாக போனேன் அப்போ அன்றைக்கு நான் வைக்க வேண்டியிருந்தால் ஒவ்வொரு எம்பி மேட்ட அங்கு வாரம் மறந்துருப்பேன் சரிதானே தடியாக சொல்கிறேன் நான் ஒவ்வொருத்தடையும் கேட்டிருப்பேன் ஐயா யாழ்ப்பாணத்தில் இத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது எது டைப்பு ஏறி இருந்த முழு பேருக்கும் கிழிஞ்சிருக்கும் நான் அதை பற்றி கதைக்க விரும்பலை நான் ஒரு சாதாரண ஆளாக போய் ஒரு வெளியில் நின்றுட்டு அது ப்ரோக்ராம் முடிகிறதுக்கு முன்னே நான் வெளிக்கிட்டு போயிட்டேன் சரிதானே ஃபோன் ரிங் பண்ணி கொண்டுருக்கு ப்ரோக்ராம் முடிகிறதுக்கு முன்னே நான் வெளியிட்டு இப்போ சொல்லுங்க ராசா இதில் ஜென்டில்மேன் ஏர் இல்லாட்டி ஒரு வந்த மினிஸ்டருக்கு பொய்யான ப்ரெசன்டேஷன் ஒன்றை போட்டு காட்டி அவரை ஹாஸ்பிட்டலுக்கு மெனப்பாமல் இப்போ ஒவ்வொருத்தர் மனசை தொட்டு சொல்லுங்கடா ஐபிசி தமிழ்ண்டு ஒரு அண்டர்வேர் இல்லாத ஒரு இதொண்டு நடத்துகிறீங்க தானே இப்போ விளங்குதா அவங்களுக்கு யார் அழைச்சது முதல் நாள் எனக்கு சொல்லி நான் அண்டு நான் போயில எங்கே நொதம் ப்ரொவின்ஸுக்கு அடுத்த நாளும் சொல்லணும் 1956 அடிச்சு கேட்கணுமே நீ வரலண்டு அது பிறகு தான் நான் வலிக்கிறேன் ஹாஸ்பிட்டலில் இருந்து அதுவும் ப்ரோக்ராம் முடியும் வரைக்கும் நான் நிற்கலை நான் எந்த பாட்டில் வலிக்கிட்டு போயிட்டேன் எல்லாம் குத்திட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு நெஞ்செல்லாம் எரிஞ்சேடா தமிழ் தானே நெஞ்செல்லாம் எரிஞ்சது வலிக்கிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் என்ன மன்னாருக்கு வந்து போய் மினிஸ்டரோட கதைக்கிறீங்களான்னு கேட்டவன் அப்போ நான் சொல்லி போட்டேன் நான் வரமா நானேண்டா போய் பிச்சை எடுக்கணும் நான் பிச்சை எடுக்கிற நிலையிலே இருக்கிறேன்னு நினைக்கிறீர்கள் அதான் சொல்கிறேனே அப்போது இது ஒரு எங்களோட தமிழ் இனத்தை காப்பாற்றுறது சரியான கஷ்டம் வந்தால் போய் தன் பிள்ளை குட்டியல் 10-12 வயசு பிள்ளை நெஞ்சில் 3 ஓட்டையும் விழத்தக்கனையா அந்த காத்தா போனது உங்களை மாதிரி ஆக்களால் தான்டா உங்களை மாதிரி ஒரு என்னென்னு சொல்கிறேன் சரியான கவலை அப்படி செய்யாதீங்கடா ஏனென்றால் மேபி நாளைக்கு நான் இருக்கலாம் நாளைக்கு நீங்கள் இருக்கலாம் ஹூ நோஸ் ஆனால் உண்மையாகவே சரியான கவலை இருக்குது அலையா விருந்தாளியாக வைந்த வைத்தியர் வந்து முகநூலை பரப்பியது ஏன் யார் அலையா விருந்தாளியாக போனது
நான் அங்கே போனேனாலே அப்படியே கெஞ்சி கெஞ்சி கேட்டு நான் போகலடா. அது பிறகு வந்து மினிஸ்டர் சொல்கிறாரு என்ன அது ப்ரோக்ராம் முடிய அந்த பெனாபிட்டிஸோட வாய்ஸ் ரெக்கார்டிங் கேட்குறீங்க தானே, இதால் தான் நான் ரெக்கார்டிங்கை போட வேண்டி வருது. இது உங்களை மாதிரி ஆக்களால் தான் அந்த மாதிரி ஆக்கள் இந்த எல்லா பிரச்சனையும் வழியால் வருதை விட கணக்கு இருக்கிறாசா ஃபோனுக்குள்ள கூகுள் ட்ரைவில் சொத்தாக இருக்குது. நான் இதோட விட்டுட்டு நிப்பாட்டிட்டு நான் இந்த பாட்டில் பொலிட்டிக்ஸை செய்தோண்டு போகிறேன். இப்போ நீங்கள் விளங்கி கொள்ளுங்கோ, நான் ராமநாதன் அர்ச்சுனா ராசா சரிதானே, உங்களை மாதிரி ஐபிசி தமிழோ அல்லது வந்து இந்த அரவக்காட்டு மீடியாவோ இல்லையடா. நான் ராமநாதன் அர்ச்சுனான்றது காரணம் சரியான கவலையாக இருக்கடா. நீங்கள் இப்படி என்ன எழுதலாம் உங்களோட தளத்தில் அழியா விருந்தாளியாக அழைக்கப்பட்ட வைத்தியர் முன்னாள் பதில் வைத்தியர் 17ஆம் தேதி காலம் மினிஸ்டர் வந்து சொல்லும் வரைக்கும் என் கையில் கடிதம் இல்லை, ரெக்கார்டிங் பார்த்து நீங்கள் தானே. இப்போ கூட சாவச்சேரியிலிருந்து இந்த வெளியால் வர சொன்னதுக்குரிய எந்த கடிதமும் என் கையில் தெரியல. அதுக்கு பிறகு மடித்த முட்டாள்தனமான கடிதத்தில் எங்களோட டிரெக்டர், அதாவது என்னோட தந்தைக்கு நிகரான வனாபிட்டிசர் என் அப்பாவுக்கு நிகரான மதிப்பை வச்சுருந்தேன் நான். காலேஜ் ஆஃப் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஒன்று இருக்குது, போய் தேடிப்பார். அதில் செஷன்ஸ் முடிய ட்ரிங்க்ஸ் கொடுக்குறது. அப்போ கூட முழு போத்தலுமாடா இந்த 3 வருஷம் எந்த கையில் தான் தந்து சொல்கிறவங்களுக்கு நீயே எல்லாத்தையுமே பார்மேனாக வந்து கொடுத்துட்டு மிச்ச போத்தில் ஒவ்வொரு போத்தலாக கொண்டு எழுதி கொடுக்குறனாண்டா. இது சார் 15 சிவாஸ்ரீகள் 22 ரெட் லேவல் முடிஞ்சிருக்கு, இந்தாங்க மிச்சம் இந்தாங்கன்னு சொல்லி கொண்டு கொடுக்குற ராமநாதன் அர்ச்சுனா போய் நீங்கள் இப்படி கழிச்சு இதான் இதுக்காண்டு தான் நான் அரசியலுக்கு சில பேர் சொன்னால் நீ முதல் அரசியலுக்கு வர மாட்டேன்னு சொன்னேன், நீ வேந்த 3 அரசியலுக்கு இறங்கிறேன்ண்டு. அரசியலுக்குன்னு இறங்கக்கூடாது, போய் யூஎன் லெவலில் நின்று கிளிக்கணுமென்று ஆசையாக இருக்குது எனக்கு. எப்போ திருந்த போகிறவங்கிற சமூகம் யாழ்ப்பாண சமூகத்தை திருத்துறது முக்கியமாக இந்த ஊடகங்கள், இந்த கலிசட ஊடகங்கள் ஐபிசி தமிழ் மாதிரி ஒரு உங்களை நம்பி சாப்பிடாம ஒரு டயபெட்டிக் பேஷண்டாப்பா நீங்கள் கூப்பிட்ற நேரம் முழுக்க வந்து நான் இன்டர்வியூ கொடுத்து கொண்டிருக்கிறேனே நான் ஃபேமஸாக வரணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைடா, நாளைக்கு நான் செத்தாலும் இந்த யூடியூப்பில் 2000 வியூவில் இருந்தது அன்றைக்கு ஒருத்தன் சொன்னா அடிச்சு அண்ணா 127,000 வியூவுக்கு வந்துட்டேன். இதே கேபிட்டல் டிவி தான் நான் போட்ட அப்புறம் இங்கேயோ வந்தது. இப்போ கூட நான் நாளைக்கு செத்து போயிட்டேன்டா, எனக்கு சந்தோஷம்டா. சாயக்கில் நான் ஒரு யூடியூப்பை பார்த்து கேட்டேன், அண்ணா உங்களுக்கு என்ன உதவி செய்யணும், வார காசில் ஏதாவது உதவி செய்ய நான் கேட்டேன். இந்த முருகண்டிக்கலால் போய்களில் இவனை பாலப்பழம் விற்று கொண்டிருந்தா அவனை அப்படி அலேக்கா தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது ஸ்கூலில் விடுங்கன்னு சொல்லி ஸ்கூலில் விட்டு ஸ்கூலில் செயின் போட்டு கட்டி விடுங்கடா. அவனுக்கு ஸ்கூல்லேயே சாப்பாடு கொடுத்து வேண்டாம் முதல்ல கழிச்சு பிரயோசனம் இல்லை. அரசியலுக்கும் வந்து என்னால் ஒரு ஒழுங்கான அரசியல்வாதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ அங்கேயும் வந்து ஒரே அடிபாடாத்தான் இருக்கும், எனக்கு விளங்கல. ஆனால் இப்படி ஒரு கழிவுகட்ட ஊடகங்கள் ஐபிசி தமிழ் கழிவுகட்ட ஊடகங்கள் முக்கியமாக எங்களோட அங்கதன் ராமநாதன் ஐயாண்ட யாழ் கனவு பால் கொண்டு வச்சு அவர் இடைக்குள்ள ஜென்ரேட்டரை கொண்டு வந்து வச்சுருந்தா இப்போ சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணிடலடா இருக்கணும். 5ஆம் தேதி சிசேரியன் செக்ஷன் செய்கிறேன்னு சொல்லி நான் டிசைட் பண்ணி இப்போ சர்ஜிக்கல் தியேட்டரை க்ளீன் பண்ணி சாமான் எடுத்து இன்றைக்கு அடுத்த மாதமும் ஆகுது. இன்றைக்கு 24ஆம் தேதி 25ஆம் தேதி ஆகுது. அப்போ இன்றைக்கு நான் போன பிறகு 20 நாளில் நான் வந்து 20 நாளில் 3ஆம் நாள் 4ஆம் நாள் ஐசியூ மாற்றினேன், அதாவது இடியூஎன் ஓபிடி மாற்றினேன். எனக்கு 20 நாளடா சொன்னி கொண்டு இருந்தீங்களே தியேட்டர் என்ன ஜென்ரேட்டரில் என்று. அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம், அப்போ இருக்கணும். சரி அதை விடுவேன் ராசா. 3ஆம் மாடியில் கொண்டே வச்சிருக்கிறான், சனம் குதிக்க மாட்டேல சொன்னீங்க. இப்போ 3ஆம் மாடியில் இடம் இருக்குது, இப்போ குதிக்காதா சனம்? அதான் சொல்கிறேனே. இப்போ நான் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்து இந்த தமிழாக்களுக்கு செய்யணும். நானும் அன்னைய மாதிரி காத்தா பண்ணிடுவியல், எனக்கு சந்தோஷம். அன்னைய மாதிரி இருப்பேன், யோசிக்காதீங்க நீங்கள். அன்னையோட கால் தூசுக்கு நான் வராது. பட் அன்னையில் 44,000 உண்டு. 44,000 வந்து உங்களை மாதிரி ஒரு கழிசடையலுக்கு ஆண்டி அவங்கள் காத்தோட போய் ஒவ்வொரு வெடியும் விளைக கையிலையும் கால்லையும் நெஞ்சிலையும் கழுத்துலையும் தலைக்குள்ளையும் ரவுண்ட்ஸ் ஒன்று அடிக்கல. அவன் அப்படியே சரியாக யோசிச்சு படுத்துருப்பான். இன்றைக்கா ஒரு நாளைக்கு எங்கள்ட தமிழ்நாட்டுக்கு விடிய வேறுமண்டு உங்களை மாதிரி அரவேக்காடு 1-2 ஐபிசி தமிழ் மாதிரியான ஆக்கள் என்னோட ரெக்கார்டிங் இருக்கிறா சார் தாராளமாக போட்டால் இல்லை இருக்கும் கிளியும், முக்கியமாக ஐபிசி தமிழுக்கும் கிளியும். அதால் நான் வேண்டாம். இதோட நிப்பாட்டி போட்டு நான் இந்த நியாயமான அரசியலுக்குள்ளேயே போய் நான் ஒரு நியாயமான அரசியல்வாதியாக இல்லாமல் நியாயமான ஒரு போராளியாக அரசியல் குட்டைகள் இருப்பேன் நினைக்கிறேன். சாகம் வரைக்கும் இருப்பேன். நீங்கள் என்ன செஞ்சாலும் சாகம் வரைக்கும் இருப்பேன். எனக்கு விருப்பு வாக்கிலேயே நான் போவேன் நினைக்கிறேன்.
பார்ப்போம். சில பேர் வந்து இது பிளான் பண்ணி இவர் வந்தவரண்டு பரவாயில்ல, நாளைக்கு வேறு வேறு வேலைக்கு போய்க்கல நீங்கள் பார்த்துட்டு ஜோசிப்பி எல்லா இவன் பிளான் பண்ணி இப்படி செய்யிட்டான்ட்டு உண்மையாகவே சரியான கவலை. ஒரு அழியா விருந்தாளியாண்டு நீங்கள் எழுதுறதுக்கு முன்னம் ஒருத்தன் தனியாக ரெண்டு அடிபட்டு கொண்டிருக்கான். இன்றைக்கு கூட வீட்டில் தனியாக தான் படுத்திருக்கேன். இரவு போடுறாங்களது ஏன் நாளைக்கு வீடு எழும்புறோம் தெரியாது. எந்த ஷூஸுக்குள்ளேயும் இந்த கார் சீட்லேயும் இருந்து வேறு உனக்கு தெரியுமா இந்த வேலி. ஐபிசி தமிழ் இனி வாழ்க்கையில் எனக்கு எடுக்காதீங்கோ கதைக்கோணுமெண்டு இன்டர்வியூ கொடுக்காங்கோ. இன்னொரு கொமன் இது உண்டு. வேறு யாராவது நடுநிலையான ஊடகம் சமூகம் மாதிரியான ஏதாவது நடுநிலையான சமூகம் எனக்கு அடுத்தடுத்து என்ன செய்கிறீங்களோ தெரியாது. யாராவது நடுநிலையான ஊடகவியலாளர் யாராக இருந்தால் வைத்தியர் சத்யமூர்த்தியோ வைத்தியர் ரஜீவோ இவன் ரமேஷ் பத்ரனவோ பனாப்பட்டிய சாரோ யாரை கூப்பிட போறீர்கள்? ஒரு பப்ளிக் டிபேட்டுக்கு கூப்பிடுங்கோ. இவனுங்க யாழ்ப்பாணத்தின் புகழ்பூத்த அரசியல்வாதிகள் சாணக்கியன், சுமந்திரன், ஸ்ரீதரன், விக்னேஸ்வரன் யாரை கூப்பிட போறீர்கள்? அப்போ பப்ளிக் டிபேட்டுக்கு போவோம். லைவில் பப்ளிக் டிபேட்டு போவோம். இது வந்து அந்த கேபிட்டல் டிவியின் ப்ரோக்ராம் மாதிரி இருக்காது. அது எனக்கு விழுந்த குத்து யாழ் கனவு பால் எல்லாமே பாலாக ட்ரை பண்ணினவே சரி வரையில். எல்லாரையுமே கூப்பிட்டு மற்ற பக்கம் இருத்துங்கோ. உங்களுக்கு விரும்பின எல்லா ஊழல்வாதிகளும் அப்போ ஊழல்ன்று குற்றஞ்சாட்டி இப்போ 20 நாள் ஆகுது. இவங்க தங்களுக்குரிய சகல இதுகளையும் எடுத்து மறைச்சிருப்பாங்களோ இல்லையோ தங்களோட எவிடன்ஸ் எல்லாம். சரியான ஒரு ஒழுங்கான நாடண்டாப்பு இப்போ ஊழல் குற்றச்சாட்டுப்பட்ட அடுத்த நாளே அவை எல்லாரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். அப்படி தானே என்னை கொண்டே மினிஸ்ட்ரிக்கு எடுத்து இப்போ எந்த ஒரிஜினல் ப்ரிலிமினரி இங்கே ஒரு ரிப்போர்ட்டர் வெளியே விட்டால் நான் சார்ஜரி போயிடுவேன் பயத்தில் பேராதினியை விட்டு அங்கே சிவனே இருந்திருந்த பேராதினியை சிவனேண்டு இருந்த அர்ஜுன சாருக்கு நீங்கள் இந்தியிலிருந்து எம்ஓவா நியமிக்கப்படுகிறீர்கள் டிரெக்டர் டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் பேராதினிட்டு கடிதம் அடித்து எப்படா இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரியே இப்படியண்டா மற்ற மினிஸ்ட்ரியில் ஜோதிச்சு பாருங்க, உங்களோட கவர்மெண்ட்டை ஜோதிச்சு பாருங்க. இதுதான் ஸ்ரீலங்கா. இதுக்குள்ளே தனியாக இருந்தால் ஆடு வர்றேன் கவனமாக எனக்கு கவலையாக இருக்குது. போனால் போகுது ரவிராஜன் மாதிரி இல்லை எங்கள்கிட்ட 44,000 தொண்டு மாதிரி அப்படி இல்லாட்டி அண்ணன் தூசு மாதிரி போனால் போகுது. ஆனால் இந்த ஐபிசி தமிழ் எனக்கு குத்தி நான் சும்மா ரெண்டமாக வீடியோ பார்த்து கொண்டது. நான் ரெண்டமாக பார்த்து கொண்டிருக்கேங்க. எனக்கு சரி எனக்கு கவலையாக இருந்தது. எனக்கு கணக்கு கிடக்கு அப்போ ரெக்கார்டிங்கள் தாராளமாக கிடக்கு போட்டு காட்டுறதுக்கு. ஆனால் பரவாயில்லை, இட்ஸ் ஓகே. இதுலேயே போகட்டும். நாங்கள் எல்லாத்தையும் கொடுப்போம். எல்லாத்தையும் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுப்போம். கொடுக்க வேண்டிய இடத்துல இந்த போகும் தானே இதுகள். ஐபிசி தமிழ் என்ற பேரில் வாழ்க்கையில் எனக்கு நீங்கள் இனிமேல் கோல் எடுக்க வேண்டாம். ஆனால் இப்போ சொல்கிறேன், உங்களுடைய சார்பாக கொஞ்சம் பேருக்கு எழுதி கொண்டிருக்கிறீங்க தானே. வைத்திய சத்யமூர்த்தி கொஞ்சம் பேருக்கு அவைய புகழ்பாடி எழுதி கொண்டிருக்கிறீங்க தானே. அவையிட்ட கேளுங்கோ. அவையிட்ட ஃபோன் நம்பர் 7 வேண்டாம் ஃபேஸ்புக்கில் போட சொல்லி அவையிட்ட கேளுங்கோ. அவையோட பேங்க் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் 7 வேண்டால் ஃபேஸ்புக்கில் போட சொல்லி பரவாயில்லை. ஆனால் இந்த ரெண்டமாக இந்த வீடியோ பார்த்து கொண்டு கேட்க நான் சரியான கவலையாக இருந்தது. ஒவ்வொரு மீடியாவும் கேட்க சாப்பிடாமல் மெட்ஃபார்மின் போடாமல் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு நான் வந்து தர இது இருந்தேன். நீங்கள் என்னையும் பாவிச்சு ஃபேமஸ் ஆகி கொண்டு அந்த காசுலையும் கொஞ்சம் எடுத்து திண்டு கொண்டு அதுலேயும் போய் 4 மால்டீவ்ஸில் போய் நல்லா தண்ணியும் அடித்து உருள்ற இடத்துல உருண்டு பிறண்ட இடத்துல பிறண்டு வந்து திருப்பி இவங்களை மாதிரி ஆக்களை வச்சு வீடியோக்களை எடுத்து வச்சுக்கொண்டு எனக்கு தெரியலை. இப்போ யாழ்ப்பாண சமூகம் எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியாது. மாற்றேலுமான்ற ஒரு ஆசை கொண்டு இருந்தது. அடுத்த முறை தேர்தலில் நான் ஒரு 10 பேரோட வந்து நிற்பேன். அந்த 10 பேருக்கு நீங்கள் வாக்கு போட்டு அனுப்புவீங்களா இருந்தால் கூட்டோட துளைப்போம். இந்த மாதிரியான ஒரு கேவலங்கட்ட மீடியாக்களில் இருந்து ஊழல்வாதிகளில் இருந்து ஊழல் செய்த அரசியல்வாதியிலிருந்து நான் நினைக்கிறேன் நான் ஒரு 10 பேரோட வருவேன் தான். அந்த 10 பேரும் எனக்காண்டி உயிர் கொடுக்குறாங்களா தான் இருப்பான். நாங்கள் அப்படி ஒரு 10 பேரை தேடி பிடிப்போம் அடுத்த அரசியல் இதுக்கு. இந்த முறையும் நாங்கள் எங்கள்ட மண்டவளத்தை வடிவாக பாவிப்போம். அது சொல்கிறது பிரெயின் பவர் உண்டு. சில தவக்கைகளுக்கு தெரியாது மண்டவளம் உண்டாயின் பிரெயின் பவர் உண்டாயின்னு தெரியாது. பாவம் சரியான கவலையாக இருக்குது. ஐபிசி தமிழ் நீங்கள் அந்த அழைப்பு என்ன அதை நீங்கள் போட்ட விஷயம் திருப்ப முருக்கா போடுறேன் நில்லுங்க பாருங்க. அப்போ தான் நாக்களுக்கு தெரியும் நீங்கள் என்னத்தை போட்டிருக்கீங்க. நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ நான் பணப்பட்டி சென்ற ரெக்கார்டிங் போட்டேன் தானே. பொது நியமனம் பெற்று கடமை இருக்கும் அதிகாரியே வைத்தியசாலையின் தற்போதைய பதில் வைத்திய அத்தியட்சகரில் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரடு இதன்
மறுத்து தொடர்ந்து அங்கேயே அமர்ந்துள்ளார். இதன்போது கூட்ட நிறைவில் அங்கு சுகாதார அமைச்சருடன் பேச முற்பட்ட வேளையில் அமைச்சர் அதிகாரிகளுடன் குழப்பத்தில் ஈடுபட்டிருந்தார். இதேவேளை அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், ஆளுநர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்ற கலந்துரையாடலில் அனாமதீயமாக குறித்த நபர் பங்கேற்றமை சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் அழையா விருந்தாளியாக பங்கேற்ற சாவகச்சேரி வைத்தியசாலை முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சனாவும் முகநூல் நேரலை செய்தமையும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் குழப்பம் விளைவித்த நபர் யாழ்ப்பாணம் போதனா. இப்ப சொல்லுங்க, யார் அழையா விருந்தாளி என்று? உங்களை மாதிரி கொஞ்சம் ஊடகங்கள் தான் எல்லாத்தையுமே துளைச்சு, அன்னையும் துளைச்சு, கிடைச்ச காத்தோட கொண்டு 30 வருஷமானவர்கள் எல்லாம் சரத்தை கிழிச்சு போட்டு நின்று ரவுண்ட்ஸ் அடிபட்டு அவங்க சாயத்தெல்லாம் ஜோதிச்சிருப்பாங்கடா. அவங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. சொல்லுங்கடா, உங்களை மாதிரி ஆக்களுக்கான தான் சாகுறாங்க வந்து. பரவாயில்ல, செத்து போனாங்க. அவங்க நல்ல ஆளை செத்துட்டாங்க. அதான் சொல்கிறது, அந்த கடவுளாக போக வேண்டியவங்க எல்லாம் எப்பயோ செத்து போயிட்டாங்க. உங்களை மாதிரி ஒரு கொஞ்சம் தான் வெளிநாட்டில் அர்ச்சுனாக்கு கோயிலட்டப்புறம் வந்து 50 யூரோ சேர்க்குதுன்னு கேள்விப்பட்டேன் நான். சரி, உங்களையும் நம்பினான்றாங்க திருப்பி சமூக மாற்ற வேண்டும் வந்திருக்கிறேன் என்றால் எனக்கு சிரிப்பால் ஆடிக்கோடும். பரவாயில்ல, வீட்டை எனக்கு சிறப்பு இருக்குது, நான் எடுத்து அடிச்சுக்கொள்கிறேன். ஐபிசி தமிழ் மாதிரியான ஒரு துரோகச் செயலான ஊடகத்தோடு இனிமேல் எனக்கு எந்த தொடர்பும் இருக்காது. நான் சம்பந்தமாக வெளியிடுகின்ற எந்த நியூஸுக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு ஒரு 2 மினிட்ஸாக வீடியோ இருக்கணும்னு நினச்சினா அது கூட்டிட்டுது. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திப்போம். பெரும்பாலும் நாளைக்கு அல்லது நாளண்டைக்கு யாழ்ப்பாணத்தில் சந்திப்போம். அது வரைக்கும் இன்றைக்கு நீங்கள் எழுதின கடிதம் பார்த்துனீங்கள் தானே? நான் தான் எம்எஸ் டெம்பரரியாக தான் கடிதம் அடிச்சிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன்டா, எனக்கு ஒன்றும் செய்யலாது. சரி, அவை அடிச்சிட கடிதம் வந்து நீதிமன்ற அவமானம் பண்ணி போகணும் அப்படி என்றால், அதாவது வந்து அந்த கடிதத்திலே எழுதி கிடக்கு கிளியராக. இப்போ எனக்கு திருப்பி அடித்த 2வது கடிதத்திலே எழுதி கிடக்குது, தாங்களை வந்து இன்டர்வியூ முடியும் வரைக்கும் டெம்பரரியாக வந்து பேராதனையில் விட்டுருக்க வந்து அதுக்குள்ள ஒவ்வொரு கையும் கோல் பண்ணி பேராதனையில் இவர் இப்போ எந்த யூனிட்டில் நிற்கிறாருன்னு கேட்டு சொல்லுவோன்ட்டு நான் போய் பேராதனை நடுங்கிட்டு எனக்கு எந்த யூனிட். சரி, பரவாயில்ல, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்போ கூட பேராதனையில் ஒரு டெப்யூட்டி டைரக்டர் ஒரு ஆள் இருக்கார், டாக்டர் நவனெலியான்னு சொல்லி. அவரும் மெடிக்கல் ஆஃபீஸர் தான். அவரும் என்ன கிரேட்டுக்கு போயில விஷயம் தெரியாண்டு போட்டு பேசாமல் இருந்துடணும். இப்போ இன்ஜினியரிங் சம்மந்தமாக ஒன்று காய்ச்சி ஒரு குளம் எப்படி போடுறது, ஒரு பீம் எப்படி போடுறது, எவ்வளோ வெயிட் எடுக்கிறதுன்னு கேட்டால் நான் தெரியாத மாதிரியே இருந்துருவேன். ஒரு லோயர் சம்மந்தமாக கதைச்சி அந்த செக்ஷனில் போடுவேன், இந்த செக்ஷனில் போடுவேன். இவன் நான் எல்எல்பி எல்எல்எம் செய்யிருக்கேன். அப்போ நான் தெரியாமல் அதுமாதிரி எம்பிபிஎஸ் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்த விஷயங்களில் மீடியாக்கள் கதைக்கக்கூடாது தானே. இப்போ நீங்கள் இப்படி தான் போராட்டத்தை பற்றியும் காய்ச்சினீங்கள். சரி, பரவாயில்ல. எனக்கு அந்த அழையா விருந்தாளியாக அழைக்கப்பட்ட முன்னாள் பதில் வைத்தியர் என்று சொன்னதான் கவலையாக இருந்தது. 17ஆம் தேதி என்னோட கோல் பண்ணும் வரைக்கும் பனாப்பிட்டிய சேட்டை நான் சொல்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா தான் எனக்கு என்ன கடிதம் வரையிறேன். சிங்களத்தில் கடிதம் வச்சு கொண்டு வந்தவன். இப்போ கூட என்ன அங்கேருந்து ரிவர்ட் பண்ணதுக்குரிய இங்கிலீஷ் கடிதம் எனக்கு தெரியல. இட்ஸ் ஓகே. ஏற்கனவே சும்மா இருக்கிற அர்ஜுனத்தில் ரத்ன சாருக்கு வந்து இப்போ வீடியோ அடித்து நீங்கள் இண்டியாவில் இருந்து எம்எஸ் எமௌண்ட் அடித்த ஆக்கள் தானேடா, அதுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது பரவாயில்ல, தேங்க்யூ. இப்படியான மீடியாக்களையும் அடையாளம் காட்டணுமன்றதான் என் ஆசை. தேங்க்யூ ஸோ மச். வில் மீட் அகைன். நாங்கள் திருப்பியும் சந்திப்போம். ஆனால் நான் சாகும் வரைக்கும் தமிழனுக்காண்டியே இருந்து சாவேன். சேலஞ்ச் பண்ணுறேன். இன்னொரு 20 வருஷம் உயிரோடு இருந்து சேலஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. வேற ஒன்று சொல்ல விரும்பலை.